அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக வேண்டி ஃப்ளைட்டில் ஏறின உடனேயே பைலட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அவர் என்னத்தான் அவர் ரொம்ப அனுபவசாலியாக இருந்தாலும் நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் எப்பா இவர் பத்திரமா ஓட்டினப்பா, நம்ம நல்ல விதமாக போய் சேரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாமே நினைப்போம். இதே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற அந்த பைலட்டு, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நான் ஏதோ சும்மா வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஓட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, யாராவது அவர் ஓட்டும்போது அந்த ஃப்ளைட்டில் உட்காருவோமா? விட்டா போதும்னா சொல்லிலாம் ஜன்னல் பக்கமாகவே உடச்சி குதிச்சிருவோம். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு வாகனத்தை ஓட்டக்கூடிய ஒரு மனிதருக்கு ஓட்ட தெரியலன்னு சொல்லிட்டு நாம் அந்த வாகனத்தை தவிர்த்து விடுவோம். அப்படி இருக்கையில் மார்க்கத்துடைய விஷயத்தில் மார்க்கமே தெரியாத, மார்க்கமே அறியாத ஒருத்தர் சொல்கிறத கண்மூடித்தனமாக கேட்டுக்கிட்டு அப்படியே அவரை ஃபாலோ பண்ணி போகிறது எவ்வளோ ஆபத்தானது. ஃப்ளைட்லேருந்து கீழே விழுந்தா உயிர் தான் போகும். ஆனால் மார்க்கம் தெரியாத ஒருத்தர் சொல்லி அதன்படி நம்ம அமல் செஞ்சோன்னு சொன்னால் நம்முடைய ஈமான் போயிடும். நாம் விழக்கூடிய இடம் எதுவாக இருக்கும்? நரகமாக போய்விடும். எனவே தயவு செய்து நாம் கேட்கக்கூடிய மார்க்க விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த மனிதர் மார்க்கத்தை அறிந்தவரா? அவர் சொல்றது உண்மையிலேயே ஆதாரபூர்வமானதா? அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லியிருக்கிறாங்களா? சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்களா என்றெல்லாம் நாம் என்ன பண்ணணும்? பார்த்து செயல்படணும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை விளங்கி நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.